ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பெரியவனுக்கு முட்டை சோறு தான் கேட்டிருந்தான். சரி, அவனுக்கு முட்டை சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் பறிக்கலான்ட்டு போனேன். என் தலையில் ஒரே பேனுங்க, பயங்கர அரிப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம பறிக்க போன பீன்ஸ் காயில் தான் இப்போ நிறைய பேன் அஸ்வினி இருந்தது. அதுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ எதுக்கு அந்த நீ எதுக்கு இங்கே வந்த? நீ எதுக்கு வந்த? பூ பொறுக்க. சரி, இந்த வெயில பொறுக்கிட்டே போ. இந்த வெயில பொறுக்கிட்டே போ. இந்த வெயில் பொறுக்கிட்டே வந்துடுறியா? சரி. புறா எதுக்கு தீட்டு வந்த? புறா எதுக்கு தீட்டு வந்த? என் பக்கத்தில் வந்து புஷ்டேன். பார்க்க விட்டுனா போயிடறாங்க. சரி, விடு போட்டோம். என்னம்மா அங்கே போயிடும். சரி, கீழே போட்டுட்டா. இதெல்லாம் வெறும் பூச்சி. இது 4 இருக்கெல்லாம் வெறும் பூச்சி. ஆ,
போகும்போது மங்களகரமாக ஒரு ஒரு என்னது நாங்கள் கட்டு போடணும். இது ஹேண்ட் பேக்ஸில் எடுத்து ஹேண்ட் பேக்ஸு சார்ஜ் ஒயரு சார்ஜ் ஒயர் எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சி மலத்தையும் எடுத்துக்கலாம். அம்மா இப்படி தானே? இப்படி இப்படி தானே நான் சொன்னேன். இப்படி அப்படியா? கரெக்டு. பொறுமை சாமி சார் வந்து பாசிட்டிவ் வைப்பில் கிளம்புறாரு. எங்க மஞ்சள் கட்டு. இந்தாங்க அரைச்சிப்பாங்க. வாங்கிட்டு போ. சரி. கொட்டிருமா? சரி போ. பார்த்துருப்பீங்க நம்ம பீன்ஸ் காய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே அஸ்வினி நம்ம நல்லா இருந்த காய் மட்டும் ஒரு 2-3 காய் மட்டும் பறிச்சுட்டு வந்து அது இல்லாமல் ஒரு ரோஸ் ஒன்று நல்லா சூப்பராக டபுள் கலரில் இருந்தது, அதையுமே கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு முட்டை சாப்பாடு செஞ்சு கொடுத்து தான் எடுத்துகிட்டு சார் வந்து ஒரே எக்ஸாம் எழுத போகிறதுனால பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சார் வந்து ஒரே பாசிட்டிவ் வைப்பில் கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா இந்த சைடு கருவாடு எடுத்துகிட்டு போனாலும் எப்போவுமே நம்மகிட்ட கேட்பார் கருவாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தான் வாங்கியிருந்தேன். அந்த தலையெல்லாம் கிள்ளிட்டு தான் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கருவாடு பார்த்திங்கன்னா சூப்பராக கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்குலாம் இந்த நெத்திலி கருவாடு பிடிக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு 160 ரூபான்னு கொடுத்தாரு. நான் சரி 100 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். உங்கள் ஊரில் இந்த கருவாடு என்ன ரேட்டு, உங்களுக்கு இந்த கருவாடு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா நம்மளா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.